ஆபரேஷன் சிந்தூரில் 5 பாகிஸ்தான் போர் விமானங்கள் 300 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து சுட்டு வீழ்த்தியதாக இந்திய விமானப்படை தளபதி பெருமிதம். பாகிஸ்தானின் சிங்கிள் விமானங்கள் கூட அளிக்கப்படவில்லை என பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் பதில். கிருஷ்ணகிரி அருகே நடந்த தேமுதிக கூட்டத்தில் விஜயகாந்தின் பிறந்தநாள் மாதத்தை மாற்றிச் சொன்ன பிரேமலதா. தொண்டர்களிடையே குழப்பம். இந்த டிசம்பர் 25 என்ன நாள்? நம்ம தலைவருடைய பிறந்த நாள். வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்பட போகும் நாள். தமிழக மீனவர்களை மீட்க வலுவான ஒருங்கிணைந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். தூதரக ரீதியான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திடீர் ஆய்வு. அவசர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளுக்கு சென்று ஆய்வு நடத்தினார் முதலமைச்சர். மாநில கல்விக் கொள்கை குறித்து மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கு சரியான புரிதல் இல்லை. அமைச்சர் அன்பில் மகேஷ் விமர்சனம். தமிழக அரசின் புதிய கல்விக் கொள்கை தொலைநோக்கு பார்வையுடன் உருவாக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி. மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல்ஹாசன் பாராட்டு. வெயில் சுட்டரித்த நிலையில் கரூர், திருவாரூர் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை. வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. கேரளாவில் ஆற்றில் குளிக்க சென்ற கோவை கல்லூரி மாணவர்களில் 2 பேர் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் ஒருவர் மீட்பு. மற்றொரு மாணவரை தேடும் பணி தீவிரம். தென்காசி ஆழ்வார்குறிச்சியில் ஒரு வீட்டிற்கு 11.95 லட்சம் மின் கட்டணம் வந்ததால் வாடிக்கையாளர் ஷாக். 1,03,000 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தி இருப்பதாக குறுந்தகவல். பண்டிகை காலத்தில் பயணம் செய்ய 20 விழுக்காடு சலுகை அறிவித்த ரயில்வே அமைச்சகம். அக்டோபர் 13 முதல் 26ஆம் தேதிக்குள் பயணத்திற்கு ரிக்கெட் டிக்கெட் உடன் முன்பதிவு செய்தால் 20 விழுக்காடு சலுகை. பெங்களூருவில் நாளை பல்வேறு திட்டங்களை துவக்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. வந்தே பாரத் ரயில் சேவையை துவக்கி வைக்கிறார். சென்னை திருவொற்றியூரில் மெட்ரோ ரயில் நிலைய கட்டடத்தில் இருந்து திடீரென சிமெண்ட் பூச்சி பெயர்ந்து விழுந்தது. பொதுமக்கள் அச்சம். வால்பாறை தேயிலை தோட்டத்திற்குள் காட்டு யானை புகுந்ததால் மக்கள் அச்சம். வெகுநேர போராட்டத்திற்கு பின்னர் காட்டு யானையை விரட்டியது வனத்துறை. சேலத்தில் ரயில்வே மேம்பாலத்தில் லாரி கவிழ்ந்து விபத்து. 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் மக்கள் அவதி. உத்தரகாண்டில் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட இடங்களில் சீரமைப்பு பணிகள் தீவிரம். மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட இடங்களில் மின் விநியோகம் படிப்படியாக சீரானது. ஜார்க்கண்டில் தடம் புரண்ட சரக்கு ரயில் மீது மற்றொரு ரயில் மோதி விபத்து. 21 பெட்டிகள் தடம் புரண்டதால் தண்டவாளம் சேதம். அமெரிக்காவில் தேசிய சுகாதார அமைப்பின் தலைமையகத்தில் துப்பாக்கிச் சூடு. காவல்துறை அதிகாரி உயிரிழப்பு. டிரம்பின் 50 விழுக்காடு வரி விதிப்பால் இந்தியா, ரஷ்யா கைகோர்த்து களமிறங்கும். முன்னாள் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் எச்சரிக்கை. ஜூலை 15 அன்று அலாஸ்காவில் அமெரிக்கா, ரஷ்யாவுக்கு இடையிலான சமரச கூட்டம். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வரவேற்பு. குரில் நாட்டில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். 6.0 ரிக்டர் அளவில் பதிவு. லெபனான் ஆயுத கிடங்கில் பயங்கர வெடி விபத்து. 6 ராணுவ நிபுணர்கள் பலி. ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா இடையே 3 போட்டிகள் கொண்ட முதல் T20 போட்டி.
ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா அணிகள் நாளை பல பரீட்சை. மகளிர் ஆசிய கோப்பையில் இந்திய கால்பந்து அணி 7-0 என்ற கோல் கணக்கில் அபார வெற்றி. இந்திய அணி துர்க்மெனிஸ்தானை பந்தாடியது. ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் இந்தியா பாகிஸ்தான் போட்டி நடக்குமா ரத்தாகுமா என சந்தேகம். எந்தவித உத்தரவாதமும் அளிக்க முடியாது என UAE கிரிக்கெட் வாரியம் விளக்கம்.